தமிழக சட்டப்பேரவையில் வேளாண் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் தமிழக விவசாய சங்கங்களின் தலைவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ளனர். அது குறித்து தற்போது கேட்கலாம். 5 ஆண்டுகளாக ஒரு ரூபாய் கூட வருவாய் இல்லாத ஒரு பட்ஜெட்டாக வேளாண் துறை சார்பில் தாக்கல் செய்யப்படுகிறது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் கொள்முதல் செய்வதை தனியாருக்கு தாரை வார்த்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக விவசாய நலனுக்கு எதிரான திட்டங்களையும் செயல்பாடுகளையும் திமுக அரசு செயல்படுத்துவதோடு விவசாயிகளை திருப்திப்படுத்துவதற்காக பட்ஜெட் என்கிற பெயரில் ஏமாற்றி வருகிறது. இது எந்த வகையிலும் விவசாயிகளை பாதுகாக்க உதவாது. எனவே தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 பட்ஜெட்டில் அவர்கள் திரும்ப பெற வேண்டும். தமிழக வேளாண் துறை பட்ஜெட் பெயரளவில் இல்லாமல் விவசாயிகளை பாதுகாக்கிற வகையில் 3500 ரூபாய் நெல் குவிண்டால் ஒன்றுக்கு விலை அறிவிக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற சத்தீஸ்கர் மாநிலத்தில் நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 3100 ரூபாயை விலையாக நிர்ணயம் செய்து அறிவித்திருக்கிறார்கள், கொள்முதல் செய்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் கொள்முதலையே தனியாருக்கு தாரை வார்க்கிற திமுக அரசு விலையை கூட நிர்ணயிக்க முன்வரவில்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2500 ரூபாய் தருவேன் என்று சொல்லி 2021 ஆட்சிக்கு வந்து இன்றைக்கு 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது, ஏமாற்றி விட்டது. எனவே இன்றைக்கு 3500 ரூபாய் விலை கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம். கரும்புக்கு 5000 ரூபாய் விலை கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம். எனவே கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்துகிறோம். எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் பட்ஜெட் என்கிற பெயரால் விவசாயிகளை அழிக்கிற சட்டங்களை திரும்ப பெறுவதோடு விவசாயிகளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். தமிழக அரசு பட்ஜெட்ல சொல்லி நிறைவேற்றல, அடையாளப்படுத்தியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டங்களையும் சிறப்பு பயிர்வாரி முறைகளை அறிவிச்சு அதோட சிறப்பு மண்டலமா அறிவிச்சிருக்காங்க. பெயரளவிலான நிதிகள் தான் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. தனியார் இன்சூரன்ஸ் இருக்க வழி கிடைக்கவே கிடைக்காது. எங்களுக்கு அரசாங்கமே அந்த இன்சூரன்ஸ் எடுத்து நடத்தி விவசாயிக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஒரு 50,000 கோடியாவது விவசாயிக்கு இந்த சாக்கடை எல்லாம் போய் கலக்குது ஆறுல. அந்த சாக்கடை தண்ணியை தான் எல்லாம் குடிக்கிறாங்க. இந்த சாக்கடை கலக்காம இருப்பதற்கு நடவடிக்கை, இந்த ஆறுகளில் தடுப்பணை கதவணை அங்கங்கே ஏரி குளங்கள்லாம் தூர்வாரி வாய்க்கால்லாம் வெட்டுவாங்கன்னு பார்க்குறோம். விவசாய அழிக்கின்ற இந்த காட்டு பண்ணியை விவசாயியே பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு பர்மிஷன் கொடுப்பான்னு எதிர்பார்க்கிறோம். வன விலங்குகளை தடுப்பதற்கு ஒரு நடவடிக்கை எடுப்பாருன்னா ஒன்றுமே காணாத இதிலெல்லாம். சொன்ன வாக்குறுதியாவது கரும்புக்கு 4000 தரேனாங்க, சொல்லி 4 வருஷம் ஆச்சு. இப்போ ஒரு 5000 கரும்பு கொடுக்கலாம். கூட்டுறவு கடன்லாம் இங்கே தமிழ்நாடு சர்க்கார் தான். அது இந்த பெங்கால் புயலில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு இப்போ வாங்கியிருக்க கூட்டுறவு கடன் கூட தள்ளுபடி பண்ணணும் தமிழக சர்க்கார்.